எனக்கே டெய்லி நியூஸ் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. என்ன ஸ்டாலின் அங்கிள் கேட்டுச்சா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே அந்த குற்றம் நடக்கு, இந்த குற்றத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு யார் பொறுப்பேற்க போறீங்கன்னு கேட்டார். இந்த 20 நாள் ஆச்சு, இது குற்றத்துக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கீங்க? மிஸ்டர் விஜய், நீங்கள் பொறுப்பேற்பீங்களா? சொல்லுங்கள். உங்களுக்கு பொறுப்பேற்க தைரியம் இருக்கா? அதையாச்சும் சொல்லுங்கள். இந்த மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இது உண்மையாவே மாற்றம் இல்லைன்னு நமக்கு தெரியுது. ராவணன் ஆண்டாலும் பிரச்சனை இல்லைன்னு இருந்தவங்களுக்கு ஒரு 20 நாள் நிலவரம் வந்து மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய தன்மையோட இருக்குன்றது அவங்களுக்கு புரியுது. இது வரைக்கும் தாவக தலைவர் பிரஸ் மீட் கொடுத்தாரா? இல்ல ஏன் கொடுக்க முடியல? அங்க சரக்கு இல்ல. இதே இல்லை என்ன மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதையாச்சும் சொல்லுங்க. டெல்லி போனீங்க, மோடியை பார்த்தீங்க, வந்தீங்க, அங்க கூட ஒரு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்க. இந்த கூட்டம் வந்து அந்த கூட்டத்தை எப்படி மாற்றணும்னு தெரியும். ஏன்னா அந்த கூட்டம் வேற ஒன்றும் கூட்டாது. அது வந்து செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஒரு பக்கம் போனோன்னு எல்லாரும் ஓடுறாங்க. ஆல்ரெடி இருக்கிறது எக்ஸிஸ்டா இருக்கிறதையே திருப்பி அவங்க பண்ணிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவங்க புதுசாக எதுவுமே எடுத்துட்டு வரல. அவங்க புதுசாக எடுத்துட்டு வர்றதே வந்து ஃபேக்கான நியூஸஸ் மட்டும்தான். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. ஜென்சி டிஎம்கே சந்திப்புன்ற நிகழ்வு சென்னையில் நடந்துட்டு இருக்கு. நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது அண்ணா அறிவாலயம், கலைஞர் அரங்கம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜென்சி இளைஞர்கள் இந்த நிகழ்வை பற்றி என்ன பேசுறாங்க, என்ன பதிவு பண்றாங்க, எதனால இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க, அடுத்த கட்டம் அவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றதுதான் நாம் இன்றைக்கு கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மான். ஜென்சி ஒண்ணு கூடியிருக்கீங்க இல்லையா, இதோட நோக்கம் என்ன? என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பண்ண போறீங்க? இந்த மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இது உண்மையாவே மாற்றம் இல்லைன்னு நமக்கு தெரியுது. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து இந்த திராவிட இயக்கங்கள், திராவிட கழகங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறதுங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே வழக்கமாக ஒரு மாநாடு எப்படி நடக்குமோ அப்படி இல்லாமல் ஒரு இளைய தலைமுறையினர் அடுத்த தலைமுறைக்கு சொல்றது இல்லை, அவங்க தலைமுறைக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அதற்கான ஒரு மீட்டிங்காக அது நடந்துட்டு இருக்கு. வாட் இஸ் பொலிட்டிக்ஸ்? இது கட்சி சார்ந்ததுன்னு கேட்டால் அது மேபி இப்போ அது கட்சி சார்ந்ததா மாறி இருக்கலாம், மாத்திட்டாங்க இல்லை மாறி இருக்கலாம்ன்றது இருக்கட்டும். பட் அது ஆக்சுவலாக ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு நாலேஜை மட்டும் கொடுக்கறது. 2011 நாங்கள் திமுக தோத்து போன போது இதே போல் 2011 ஹசன் முகமது ஜின்னா அவங்களோட தலைமையில் இதே கூட்டத்தில் இதே இடத்துல நாங்கள் இது பேர் 11 பேர் ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து 64 பேர் அன்பகத்தில், அதுக்கடுத்து பெரியார் திடலில் வந்து 120 பேர் எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி அப்போ ஐயோ தோத்து போயிட்டோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காராம நாங்கள் ஆரம்பித்தோம். இதை போல் அதே எழுச்சி இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு 2011க்கு பிறகு 2026 இந்த இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. இளைஞர்கள் எல்லாம் வந்து திமுக பக்கம் கிடையாது. ஏன்னா திமுக ஒரு பழைய கட்சினாலே பழைய பெருசுங்க இருக்க கட்சியா இருக்கு. இப்போ ஜென்சி எல்லாம் வந்து எங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் அப்படின்ற. இப்போ ஆட்சி பிடிச்சதே எங்களால் இளைஞரால் தான் முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கா சொல்லுங்கிறாங்க. ஆனால் திமுக இளைஞர் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இளைஞர் இருக்கிறாங்க, ஆர்வமாக போராடி கொண்டு இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் அப்பொலிட்டிக்கலாக இருந்தவங்க, அதாவது ராவணன் ஆண்டாலும் பிரச்சனை இல்லைன்னு இருந்தவங்களுக்கு ஒரு 20 நாள் நிலவரம் வந்து மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய தன்மையோட இருக்குன்றது அவங்களுக்கு புரியுது இல்ல. பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்ததால அது அவங்களுக்கு வந்து சிஎம்மா பார்க்கணும். இப்போ வந்து இவங்களை சிஎம்மா உட்கார வச்சா நல்லா மாசா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்ப திமுக தேர்தலில் தோத்துடுச்சு, இதுக்கப்புறம் இளைஞர்கள் வந்தான்னா வரலான்னு கேட்குறாங்க. இது வந்து கொள்கை கூட்டம், இதுக்கு தெரியும் இதுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது பண்ணுனா சரி எது பண்ணுனா தப்புங்கிறது இந்த உள்ளே இருக்க கூட்டம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த கூட்டம் எல்லாமே தெரியும். இந்த கூட்டம் வந்து அந்த கூட்டத்தை எப்படி மாற்றணும்னு தெரியும். ஏன்னா அந்த கூட்டம் வேறு ஒன்றும் கூட்டாது. அது வந்து செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஒரு பக்கம் போனோன்னு எல்லோரும் ஓடுறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக எப்படி போன கர்மாவில் அதே மாதிரி வெளியே வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரத்தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டம் கண்டிப்பாக பண்ணும். உனக்கு நீ ரீல்ஸ் போட்டால் தான் பார்க்குற, அப்போ உன் வழியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அது உனக்கு புரியணும். அதாவது எந்த இளைஞர்களுமே தப்பானவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு சினிமா மோகத்தில் ஒரு கவர்ச்சியில் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தளம் வேணும். அந்த தளம் இந்த தளம் தான். இளைஞர்கள் வந்து வந்துட்டே தானே இருக்க போகிறாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்றது தான். இப்போ இவங்க பண்ணின திட்டங்கள் இன்னைக்கு நீ படிச்சிருக்கனா அதுக்கு யார் காரணம்? அது வந்து இவங்களுக்கு தெரியல. கேட்டால் எங்கள் அப்பா அம்மா தான் காரணங்கிறாங்க. நீ அதை படிக்கலாம் கேள்வி கேட்க முடியுமா? இன்னைக்கு அதுக்கு உனக்கு கொண்டு வந்தது யாரு? உன்னைய ஸ்கூலுக்குள்ளேயே விட மாட்டாங்க, கோயிலுக்குள்ளேயே விட மாட்டாங்க, ஸ்கூலுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இன்னைக்கு நீ உட்காந்து கோயில் அறநிலைத்துறை அமைச்சர் ஆகுத,
நீ இதுவே ஸ்கூல்ல போய் நீ படிச்சுட்டு கேள்வி கேட்குற. இதெல்லாம் கொண்டு வந்தது உனக்கு யாரு? புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்கு, நல்லா தானே பண்றாங்கன்றாங்க மக்கள். ஆல்ரெடி இருக்கிறதே எக்ஸிஸ்டாக இருக்கிறதையே திருப்பி அவங்க பண்ணிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவங்க புதுசாக எதுவுமே எடுத்துட்டு வரல. அவங்க புதுசாக எடுத்துட்டு வர்றதே வந்து ஃபேக்கான நியூஸஸ் மட்டும்தான். ஸோ அதுதான். நிச்சயமா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஒரு ஸ்கீமை வந்து அவர் சொல்றாரு, அந்த ஸ்கீம் அவருக்கு நிறைவேற்றுறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவை, ஒரு கமிட்டி தேவை. நிச்சயமா நம்ம டைம் கொடுத்து தான் ஆகணும். பட் லா அண்ட் ஆர்டருக்கு அதை கொடுக்க முடியாதுல்ல. அந்த கிரவுண்ட் இருக்கணும்னா அது கரெக்டாக விளாடணும்ல. நீங்க அதுக்குன்னு வந்து போடுற பாலா நோ பாலா போட்டுட்டு நீங்க அதுக்கெல்லாம் ரன்னா சொன்னீங்கன்னா அது எப்படி? பட் விளையாடி ரிசல்ட் வந்து கப்பு வாங்கிட்டாங்களே. அதை தான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க வாங்கியிருக்கலாம். பட் அது வந்து நான் சொல்றேன்ல, இதெல்லாம் தெரியும் போது அவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம ஃபுல்லாவே தப்பா விளாண்டுட்டு இருக்கமே, ரூல்ஸே தெரியாம விளாண்டுட்டு இருக்கமே, அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு டெய்லி நடக்கிறதெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்கு, கடுப்பானா இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. பரவாயில்லப்பா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சீரியஸாக போய்கிட்டு இருந்தது இவ்வளோ சிரிப்புக்குள்ளாகிட்ட, அரசியல்னா என்னன்னு தெரியாமல் வந்து பக்குவப்படாமல் வந்து டெய்லி பாருங்கள் சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஓட்டு போட்டவனுக்கு யார் எம்எல்ஏன்னு தெரியல, ஜெயிச்ச எம்எல்ஏ எந்த துறையில் இருக்குன்னு தெரியல. இங்கே முதலமைச்சர் சும்மா இருக்காரு, முதல்ல போட்டவன் தான் முதலமைச்சராக நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா இதான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு உண்மையாகவே பேச தெரியாது, நான் பேசுகிற அளவுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை பேசுறதுக்கு. இது வரைக்கும் தாவேக தலைவர் பிரஸ் மீட் கொடுத்தாரா? இல்லை இல்லை. ஏன் கொடுக்க முடியல? அங்கே சரக்கு இல்லை. எனக்கே டெய்லி நியூஸ் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. என்ன ஸ்டாலின் அங்கிள் கேட்டுச்சா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே அந்த குற்றம் நடக்கு, இந்த குற்றத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு யார் பொறுப்பேற்க போறீங்கன்னு கேட்டார். இந்த 20 நாள் ஆச்சு, இது குற்றத்துக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கீங்க? மிஸ்டர் விஜய் நீங்கள் பொறுப்பேற்பீங்களா சொல்லுங்கள், உங்களுக்கு பொறுப்பேற்க தைரியம் இருக்கா? அதையாச்சும் சொல்லுங்கள். இதே இல்லை என்னைய மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதையாச்சும் சொல்லுங்கள். டெல்லி போனீங்க, மோடியை பார்த்தீங்க, வந்தீங்க, அங்கே கூட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டீங்க. என்ன கேட்ட போகிறாங்க? கேள்வி கேட்க போகிறாங்க, நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. தெரியும்னா தெரியும் சொல்லுங்கள், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள். 6 மாதம் சொல்கிறாங்க, 6 மாதம் ஆகட்டும் பார்த்துக்கலான்னு. நான் சொல்கிறேன், 60 வருஷம் ஆனாலும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. அந்த இளைஞர்கள் தான் மாறணுமே தவிர மேலே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.